அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நாட்டுக்கு போன பிறகும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். எப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத்துடைய வேலை திட்டங்கள், குவைத்துடைய வேலை தளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்குது அப்படின்னு சிவில் சர்வீஸ் கமிஷனுடைய பொதுச் செயலாளர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹெட் ஆஃப் த சிவில் சர்வீஸ் கமிஷன் டாக்டர் இசாம் அல் ருபைன் ஒர்க்கிங் சிஸ்டம் டெய்லி 7 மணித்தியாலம் நாமினேஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 23,000 பெனிஃபிஷரிஸ் டெய்லி எலக்ட்ரானிக் சர்வீஸ் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு தெரியும், இந்த போனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், சம்பளம் தராமல் கஃபீல்கள் நாட்டுக்கு அனுப்புகிற பிரச்சனைகள், இப்படி அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த சூழலில் நிறைய பேர் முதலாவது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். தூதரகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தால் மாத்திரமே. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எம்பசியில், நீங்கள் ஒரு வேளை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சூழல்லையும் உங்களை வந்து நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டுட்டீங்க, உங்களோட பிரச்சனையை பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய கஃபீல் என்ன செய்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணி முடித்த பிறகு உங்களை வந்து பிடிச்சி நாட்டுக்கு ஏற்றி விட்டுடுறாங்க. டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்படி பண்ணியிருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ஒரு வேலை நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய கஃபீலுக்கான அந்த பிளாக் வந்து அப்படியே தான் இருக்கும். அதை எம்பசி ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி பண்ணி லெட்டர் ஒன்று எழுதி, நான் வந்து இதை தூதரகத்துக்கு வந்து முழு மனதோட ஒப்படைக்கிறேன், என்னுடைய பணத்தை மீட்டு தருமாறு அப்படின்னு தூதரகத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பினாலே போதும். அவங்க அந்த வழக்கை ரெகுலராக கொண்டுட்டு போவாங்க. கஃபீலுக்கு எப்படியுமே பிளாக் விழும், இன்னொரு தொழிலாளர் எடுக்க முடியாமல் போகும். இந்த சூழலில் எப்படியுமே உங்களோட கஃபீல் உங்களுடைய அந்த பணத்தை கட்டி முடித்தாதான் தூதரகம் கேஸை வாபஸ் வாங்குவாங்க, கஃபீலுக்குரிய பிளாக்கும் எடுப்படும். அதனால் எப்படியுமே கஃபீல் வந்து பிளாக்கை கிளியர் பண்ணிக்கொள்றதுக்காக உங்களுடைய பணத்தை கட்டித்தான் ஆகணும். ஆனால் சில நேரங்களில் திடீர்னு ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவீங்க. ஆனால் போனஸுக்காக மட்டும் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுன்றது சாத்தியமானு கேட்டிங்கன்னா இல்லை, அசாத்தியம் தான். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கேஸ் போட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணி கஃபீலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இடையில் கஃபீலுக்கு வந்து அப்டேட் போயிடும், ஃப்ளைட் ஏறலை, உங்களுடைய தொழிலாளி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறலை, ஏர்போர்ட்டில் அவருடைய ஃப்ளைட் போயிடுச்சு, ஆனால் அவர் ஃப்ளைட் ஏறலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கஃபீலுக்கு போனதுமே அவர் இன்ஹாஸ் அப்படின்ற கேஸை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டால் ஒருவேளை உங்களுக்கு தூதரத்துக்கு போயும் உங்களுடைய போனஸை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். நீங்கள் ஒரு மாதம் இருக்கும்போது, அதாவது உங்களுடைய 2 வருடம் பூர்த்தி ஆகிறதுக்கு 1 மாதம் இருக்கும்போது உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது பெட்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கஃபீலோட பேசலாம். இப்படி எம்பசியால் அறிவிச்சிருக்கிறாங்க, முகாஃபாத் இத்னேன் சனா இஸ்டகல் இத்னேன் ஷஹார் மாஷ் முகாஃபாத் ஏபி சிஃபாரகுல் ஹாதஃபி ஹக்ன ஃபுலூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல கஃபீல்கிட்ட எப்படியுமே கேட்கணும். கஃபீல்கிட்ட கேட்காம இவங்க தரமாட்டாங்க அப்படின்னு உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. அவங்க எவ்வளோ தான் கஞ்ச பயலாக இருக்கட்டும், கஞ்ச பிசினாரியாக இருக்கட்டும், காசு தரவங்கள, ஒரு சோப்பு கூட வாங்கி தரமாட்டாங்க, ஒரு 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 குபுஸ் கூட வாங்கி தரமாட்டாங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் கடமை உங்களுடையது, கேட்க வேண்டியது. நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும், கேட்கணும். கேட்டு அப்போ சொல்லுவாங்க இல்லையா, இல்லை அப்படி இல்லை தரமாட்டோம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பிலிப்பீனுக்கு மட்டும்தான், இல்லை அப்படி இப்படின்னு மழுப்புவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் உடனே டக்குன்னு எம்பசிக்கு கேஸை போடணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் போடாமல் கடைசி நேரத்தில் ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு என்ன போனஸ் தராமல் என்னை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் கேஸ் போட்ட பிறகு உங்களை வந்து
ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்கனாலும் தாராளமாக நீங்கள் நாட்டுக்கு போகலாம். ஏன்னா கேஸ் அங்கே இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்படியுமே நீங்கள் நாட்டுக்கு போன பிறகும் உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக உங்களுடைய சம்பளம், இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஒரு 1000 தினார் மாதிரி சம்பளம் கிடைக்க இருக்குது, இந்த நேரத்தில் கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டாங்க, கம்ப்ளைண்ட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏர்போர்ட்டில் நின்று உடனே கம்ப்ளைண்ட் இருக்கிற பட்சத்தில் கம்ப்ளைண்ட் இருக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் ஒரு வேளை இல்லாட்டியும் 6 மாத காலம், ஒரு 2-3-4 மாத காலம் சம்பளம் தரலைன்னா கம்ப்ளைண்ட் போடாமல் இருந்தாலும் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் போகலாம். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் பெரிய அளவில் பெரிய அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குதுண்ணா. ஆனால் போனஸுக்காக மட்டும் ஏர்போர்ட்லேருந்து ரிட்டர்ன் போகாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 தினார் மாதிரி உங்களுக்கு அவங்க கொடுக்க இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ரிட்டர்ன் போங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் தூதரகத்தோட பேசி அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம். சிவில் சர்வீஸ் கமிஷன் ஹெட்டுடைய வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். البداية يعني أقول الحمد لله رب العالمين اللي أعاد كامل الحياة الطبيعية وجنب الكويت ويلات الحرب والشرور والتهديدات، وهذا بفضل الله سبحانه وتعالى أولا، ثم بالقيادة الحكيمة لصاحب السمو أمير البلاد حفظه الله الشيخ مشعل أحمد الجابر الصباح، وسمو ولي العهد الأمين سمو الشيخ صباح الخالد الحمد الصباح، وبالتنسيق والتعاون مع أشقائهم ملوك وحكام دول الخليج. فبفضل الله سبحانه وتعالى عادت الحياة الطبيعية والحياة الآمنة في دولنا ومجتمعاتنا. أبي أنتهز الفرصة هذه يعني ندعو بالرحمة وجنات الخلود لشهدائنا وللشفاء العاجل للمصابين في خلال الفترة السابقة. العودة للحياة الطبيعية الحمد لله بعثت تمام الاستقرار، الشعور النفسي والأمان لعموم الناس وعموم موظفين الدولة. عودة الحياة بنسبة قوة العمل 100%، وعودة الدوامات مثل ما هي، عودة نظام العمل إلى 7 ساعات يوميا، ومع الأخذ بالاعتبار فترات السماح المعتادة لما قبل الفترة هذه، فالحياة كلها طبيعية. هذا معناها استيفاء كافة متطلبات تقديم الخدمات للمواطنين بشكل سلس مثل ما كانت، والحمد لله احنا يعني الأمور كانت ماشية حتى خلال الأزمة، كافة المعاملات كانت يتم تسييرها بشكل صحيح. دكتور يعني تعاون ناجح مع كل وزارات الدولة في سبيل إنجاح يعني العمل ومواصلة تنمية الكويت في جانب، ويعني يعني الأسبوع يعني الماضي رشحتم يعني أكثر من 4000 مواطن ومواطنة للعمل في الجهات الحكومية، يعني عجلة العمل تسير في جانب والترشيح في الجانب الآخر، مما يعني يؤكد دور مهم لديوان الخدمة المدنية. الحمد لله رب العالمين، حتى رغم الأزمة كافة الجهات كانت متعاونة، بل أن كثير من الجهات طلبت رفع النسبة من 30 إلى 50 وبعضها 70 وبعضها 100% أوردي، مثل الداخلية والصحة وبعض الجهات. احنا خلال هالفترة كنا نرصد الاحتياجات ونعمل على تحديثها مع الجهات الحكومية، والأسبوع الأخير مثل ما تفضلت أخوي فهد بالفعل استطعنا أن نحصي الاحتياجات ونرشح العدد اللي تم الإعلان عنه، والحمد لله يعني، وهذه كلها ترشيحات وفق احتياجات الجهات. يعني دائما احنا نأكد، أشكرك على إثارة النقطة هذه، دائما ترشيحاتنا تكون وفق احتياجات الجهات وخطتها سواء كأعداد أو كمسميات. هذا دليل على أن الحمد لله الأمور كلها مستمرة، وبأكد أن حتى في وقت الفترة اللي فاتت كانت الخدمات الإلكترونية مستمرة على سهل وعلى موقعنا الإلكتروني. يوميا كان يدخل أو يستفيد من خدماتنا الإلكترونية أكثر من 23,000 مستفيد حسب تسجيل النظام وقراءة النظام. فهذا دليل الحمد لله أن الأمور كانت ماشية وستظل إن شاء الله للأفضل. دكتور يعني نبشر يعني كافة المواطنين الذين ينتظرون يعني ترشيحهم في العمل في جهة الدولة أن في دفعات قريبة وقادمة إن شاء الله. إن شاء الله إن شاء الله. هناك يعني أناس ملتحقين بدورات، وهذه الدورات تصمم لجهات معينة، فهذول راح يتم ترشيحهم بشكل فوري،
وهناك احتياجات ربما يعني الآن في نهاية شهر ابريل ودخولنا مايو، الجهات ايضا راح تبعث باحتياجاتها للمرحله هذه من الفتره. ما دام في احتياجات للجهات فان شاء الله الترشيحات مستمره ان شاء الله.